ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி சிக்கன் சாண்ட்விச்சும் பர்கர் சாஸும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து 1/2 கிலோ சிக்கன் பர்கருக்குரிய சிக்கன்னு கேட்டு வாங்கினேன். அவங்க நல்ல இந்த மாதிரி சப்பையாக கட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. நல்லா கழுவிட்டு தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 1/2 கிலோ சிக்கனுக்கு உரிய நம்ம அளவு இப்போ பார்க்க போகிறோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஒரு சின்ன பேக்கெட் வந்து மேகி மசாலா இருக்குல்ல, அதை பிரித்து போட்டேன். நீங்கள் நூடுல்ஸ் மசாலா எது இருந்தாலும் போட்டுக்கலாம், இல்லை மசாலா இல்லைன்னா கூட பரவாயில்ல, அதை ஸ்கிப் பண்ணிடுங்க. தயிர் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். மிளகாய் தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே வச்சிடலாம். நல்லா ஊறட்டும். இது நல்லா சாஃப்டாக இருக்கும். தயிர் நம்ம ஊற்றிருக்கு, ரொம்ப தயிர் சேர்க்க வேணாம். ஒரு 2 ஸ்பூன் அளவு சேர்த்தா போதும் 1/2 கிலோவுக்கு. இது ஊறினாக்கா நல்லா சாஃப்டாக இருக்கும், அதுக்கு தான். வெளியில் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். மைதா வந்து 1 கப் எடுத்திருக்கேன். சோள மாவு 1/4 கப் எடுத்திருக்கேன். மிளகாய் தூள் 1 ஸ்பூன். மிளகுத்தூள் 1/4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்துருக்கேன். சேர்த்து இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது தனியாக வச்சுக்கலாம். இப்போ ப்ரெட்டை வந்து நான் கோதுமை ப்ரெட் எடுத்திருக்கேன். மைதா ப்ரெட்லேயும் செய்யலாம், எது உங்களுக்கு விருப்பமோ அது. எண்ணெய்லாம் தடவ வேணாம், சும்மா இந்த மாதிரி 2 பக்கமும் ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். டோஸ்ட் பண்ணுறது வந்து கரிஞ்சிடக்கூடாது, ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்கக்கூடாது, நல்லா இருக்காது. 2 ஸ்பூன் பட்டர்ஸ் எடுத்துக்கிறேன். நம்ம இப்போ வந்து சாஸ் செய்ய போகிறோம். 2 ஸ்பூன் பட்டருக்கு வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்துருக்கேன். சேர்த்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும், அதாவது ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நம்ம நல்லா கிண்டிக்கிறணும். அது கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வரும். அந்த டைம் நம்ம 2 கப்பு பால் சேர்த்துக்கணும். பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கக்கூடாது, கட்டிப்பட்டுரும். மொத்தமாக ஊற்றி ஒரு பெரட்டிடணும். மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா அந்த மிளகாய்த்தூள் அங்கங்கே இருக்கக்கூடாது, நல்லா சேர்ந்து மிக்ஸ் ஆகி வரணும். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்கள், கட்டி படலை. இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கிறோம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 சீஸ் ஸ்லைஸ் சேர்க்குறோம். சேர்த்து சீஸ் மெல்ட் ஆன உடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும், ஏன்னா ப்ரெட்டில் வைக்கிறனால ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா ரொம்ப சொதன்னு ஆயிரும் ப்ரெட்டு. கொஞ்சம் திக்காக இருக்கும்போது டேஸ்ட் இன்னமும் நல்லாயிருக்கும். இப்போது நான் ஒரு சிக்கனாக எடுத்து முதல்ல மாவில் பெரட்டிட்டு அப்புறமா தண்ணியில் போடுறேன். தண்ணியில் போட்டுட்டு எடுத்துட்டு திரும்ப நல்ல மாவில் போட்டு பெரட்டிக்கிடலாம். எண்ணெயில் இதை நல்லா நம்ம போட்டு எடுத்தோம்னா நல்லா கிறிஸ்பியாக வரும். இன்னுமே நமக்கு கிறிஸ்பியாக இருக்கணும் அப்படின்னா இன்னொரு வாட்டி நம்ம தண்ணியில் முக்கிட்டு மாவில் முக்கி போட்டோம்னாக்கா இன்னும் நல்லா கிறிஸ்பியாக வரும். அது உங்களோட விருப்பம். நான் ஒரு வாட்டி தான் தண்ணியில் முக்கி கலந்து போட்டிருக்கேன். பாருங்கள், சாஸ் இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும். பாருங்கள், சிக்கனும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போது ஒரு ஸ்லைஸ் ப்ரெட் வச்சுட்டு வேணும்னா நம்ம இதில் வந்து சீஸ் கூட வச்சுக்கலாம். நம்ம தவாவில் வந்து சூடு காட்டுறோம்ல ப்ரெட்டு, அப்போவுமே சீஸ் வச்சிடணும், அப்போ தான் கொஞ்சம் மெல்ட் ஆகி நல்லாயிருக்கும். இப்போ அது மேலே நான் வந்து அந்த சாஸ் சேர்க்குறேன். அது மேலே ஒரு பீஸ் சிக்கன் வைக்கிறேன். திரும்ப கொஞ்சம் சாஸ் சேர்த்து இன்னொரு பீஸ் வச்சிடலாம். சைடில் கூட சின்ன சின்ன சிக்கன் பீசஸ் இருந்தாலும் வச்சு நம்ம கவர் பண்ணிக்கலாம். நல்லா கட் பண்ணிக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இது எல்லாருக்குமே பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சீஸ் உங்களுடைய விருப்பம் தான், வேணும்னா வச்சுக்கலாம்.
தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.